புதுச்சேரியில் புது மாப்பிள்ளையை அடித்துக் கொன்று 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாகூர் அருகே கரையாம்புத்தூர் பனையடிக்குப்பம் ரோட்டில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான மீன்குட்டை கொட்டகை உள்ளது. இங்கு வாலிபர் ஒருவர் நேற்று காலை ரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்தவர் பனையடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜகுரு, வயது 34, வெல்டிங் தொழிலாளி என தெரிய வந்தது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ராஜகுரு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். இதையடுத்து கரையாம்புத்தூர் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து ராஜகுருவை அடித்து கொலை செய்தவர்கள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் பாபு, வயது 27 என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது தினேஷ் பாபு மற்றும் அவரது கூட்டாளிகள் ராஜகுருவை அடித்து கொலை செய்தது தெரியவந்தது. இது சம்பந்தமாக தினேஷ் பாபு மற்றும் அதே பகுதியை சேர்ந்த சர்மா, வயது 24, முகிலன், வயது 20, சுமித், வயது 20, கரையாம்புத்தூர் அச்சுதன், வயது 24 ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ராஜகுருவை அடித்து கொலை செய்தது ஏன் என்பது குறித்து தினேஷ் பாபு போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். அதில் எனது தங்கையை திருமணம் செய்து கொடுத்துள்ளோம். கணவர் வீட்டில் எனது தங்கை குளித்ததை மாடியிலிருந்து ராஜகுரு பார்த்துள்ளார். இதனை அறிந்த எனக்கு ராஜகுரு மீது கடுமையான கோபம் ஏற்பட்டது. இதனால் நான் எனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ராஜகுருவை அடித்து கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதட்டம் நிலவுகிறது. அங்கு அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.